இன்றைக்கி டைட்டில் வந்து கிட் ஸ்டஃப் அப்படின்னு போட்டிருக்கு. கிட் ஸ்டஃப் அப்படின்னா பிள்ளைகளுடைய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ப்ரேயர் பண்ணுறான். நமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அப்படின்ட்டு என்ன போட்டிருக்குன்னா, சில்ட்ரன் ஒபே யுவர் பேரண்ட்ஸ் இன் எவ்ரி திங், ஃபார் திஸ் ப்ளீசஸ் த லார்ட். கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் எப்பொழுது செய்கிறீர்களோ அப்பொழுது வாழ்க்கையில் எல்லா சுகத்தையும் பெறுவீர்கள். இம்மையிலே மாத்திரமல்ல, மறுமையிலும் ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எவற்றையெல்லாம் செய்கிறீர்களோ அப்பொழுது இம்மையிலே வறுமையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எழுந்து போவீர்கள். இதான் 2 அர்த்தம். மிக முக்கியமான விஷயம். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை விட்டுட்டு எல்லா வேலையும் நீங்கள் செய்கிறீங்க. யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. கேட்ட அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். எல்லா விதமான எச்சரிக்கைகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லா விதமான நல் வழிகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். நன்மையையும் தீமையையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நீ எதை எடுத்துக்கொள்கிறாயோ அதன்படி உன்னுடைய வாழ்க்கை அமையும். கடைசியில் நான் ஆண்டவர் இத்தனை வருஷம் கும்பிட்டு ஒன்றும் புண்ணியம் இல்லையே அப்படின்லாம் யோசிக்கிறதுல இதில் அர்த்தமே இல்லை. தேவன் நீதிபரர். அவரிடத்திலே எவ்வளவேனும் எள்ளு அளவு கூட அநீதி இல்லை. கரெக்டாக தான் செய்ய முடியும். ரூல்ஸை மாறிலாம் செய்ய முடியாது. பெத்த பிள்ளையாக இருந்தாலும் அப்படி தான். தேவன் யாரிடத்தில் பிரியமாக இருக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் அப்படி சின்ன சின்ன தண்டனை கொடுத்து திருத்திக்கிறார். அவருக்கு பிரியமில்லாதவர்களை என்ன பண்ணுறார்? கைவிட்டு விடுகிறார். சரி போ, உன் இஷ்டத்துக்கு போய் நீயே அழிஞ்சு போ அப்படின்னு. ஆண்டவர் யாரையும் தண்டிப்பதில்லை. சோதிக்கப்படுகிறவன் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். நீனே போய் அழிஞ்சு போகிற ஒழிய தேவன் யாரையும் நான் என்னிடத்திலே வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வேறுபட்ட வசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி என்ன தியானம்னா, ஜான் ஹெச் ஸ்டார்கே வாஸ் அ வயலண்ட் பிரிட்டிஷ் கிரிமினல். ஜான் ஹெச் ஸ்டார்கே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். மிக கொடூரமான குற்றவாளி அவன். ஹி மர்டர்ட் ஹிஸ் ஓன் வைஃப், தென் வாஸ் கன்விக்டட் ஃபார் த கிரைம் அண்ட் எக்ஸிக்யூட்டட். தன்னுடைய சொந்த மனைவியே அவன்தான் கொலை செய்தான் என்று தீர்ப்பு ஆகி கடைசியில் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. த அஃபிஷியல்ஸ் ஆஸ்ட் ஜெனரல் வில்லியம் பூத், ஃபவுண்டர் ஆஃப் த சால்வேஷன் ஆர்மி, டு கண்டக்ட் ஸ்டார்கேஸ் ஃபனரல். அப்போ இந்த சால்வேஷன் ரட்சணிய இது ஒரு சால்வேஷன் ஆர்மின்னு ஒரு சர்ச் குரூப் இருக்காங்க. அதில் அவங்ககிட்ட சொல்லி என்ன சொல்கிறாங்க, ரட்சணிய சேனை அப்படின்னு பேர், அவங்க பேர். அவங்களோட நிறுவனர் வில்லியம் பூத் அப்படிங்கிறவர்கிட்ட போய் இந்த ஸ்டார்கேயோடைய இறுதி சடங்கை நடத்தும்படி சொன்னாங்க. பூத் ஃபேஸ்ட் as ugly and mean a crowd as he had ever seen in his life. But his first words stopped them and held their attention. John H. Starkey never had a praying mother. அப்போ அந்த இறுதி சடங்கிலே அவ்வளோ அசிங்கமான மக்கள் இருந்ததையும், ரொம்ப கொஞ்சம் சொற்பமான ஆட்கள் தான், தரக்குறைவான ஆட்கள் நிற்பதே பார்த்தாங்க. அதாவது மிக கேவலமான மக்கள். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, ஒரு கொலைகாரனுடைய நண்பர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அவ்வளோ கேவலமான ஆட்கள்லாம் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் அப்போ ப்ரேயர் பண்ணி அங்கே சொல்லும்போது ஒரு வசனத்தை அவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார். ஜான் ஹெச் ஸ்டார்கே நெவர் ஹேட் அ ப்ரேயிங் மதர். அவருக்கு ஜெபிக்கும் தாய் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழிந்து போகிறது என்றால் அது முக்கியமான காரணம் அந்த பிள்ளைகளுடைய அப்பாவோ அம்மாவோ தான். இப்போ நீங்கள் கெட்ட காரியத்தில் போய் சிக்கிக்கிறீங்கன்னா அதுக்குரிய முழு பொறுப்பு எங்களுக்கு தான் இருக்குது. எந்த சொன்ன பேச்சையும் கேட்காம எவ்வளோ விஷயங்களை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பொறுமையாக, அவர் நீடிய பொறுமை உள்ளவராக நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து கொண்டே வருகிறார். அவர் 40 ஆண்டுகளாக மன்னாவை கொடுத்தார். அதில் அநியாயம் பண்ணுறவன், அக்கிரமம் பண்ணவன், கடவுளுக்கு நன்றி இல்லாதவன், கடவுளுக்கு துரோகமே செய்கிறவன், கடவுளை எதிர்த்து பேசுகிறவன், எல்லா பேருக்கும் மன்னாவை கொடுத்தான்.
அங்கே போய் கன்றுக்குட்டியை வச்சு வணங்கிட்டு இருந்தவன், பாம்பை பிடிச்சி வணங்கிட்டு இருந்தவன், எல்லா பேருக்கும் ஆண்டவர் ஞான ஆகாரத்தை கொடுத்தார். அப்போ அவருடைய இருதயம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் எங்கள் சாமியை தான் கும்பிட்றோம், நல்லா தானே சாப்பிட்றோம், எல்லாம் கடவுள் கிடையாதையா, தானாக வானத்துலேருந்து பெய்யுது அப்படின்ற ஒரு கல் மனதுக்கு போய்விட்டார்கள் எல்லாருக்கும். உங்களுக்கும் தினமும் ஆண்டவரை ஞான ஆகாரத்தை கொடுக்குறார், வாரம் வாரம் ஆண்டவர் ஞான ஆகாரத்தை கொடுக்குறார். உங்களுடைய மனசு எப்படி ஆயிடுச்சு? டேக் இட் ஃபார் கிராண்டட். கிடைக்கிறது அவ்வளோ எல்லாருக்கும் தான் கிடைக்கிது, எனக்கு மட்டுமா கிடைக்கிது அப்படின்னு போகிறீங்க. ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். அதனால் மக்களுடைய மனசு என்ன சொல்லுதுன்னா, அவர்களுக்குள்ளே நல்லா திருட்டுத்தனம் பண்ணலாம், ஒன்றும் தண்டனை கிடைக்காதுங்கிறாங்க. இறுதியில் அவரை அடிக்கும்போது கடுமையான அடி இருக்கும், அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். எப்படி நீடிய பொறுமையாக இருந்தாரோ அதே மாதிரி அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். அடி மேல் அடின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா அப்போ நான் அவ்வளோ பொறுமையாக இருந்தேன், நீங்கள் கீழ்ப்படியவே இல்லை, எவ்வளவோ கெஞ்சினேன், கீழ்ப்படியவே இல்லை. அதான் கெட்ட குமாரன் கதையை ஆண்டவர் சொல்கிறார். பிள்ளைகளுக்கு அவ்வளோ சௌரியத்தை கொடுத்தார். எல்லா விதமான அவங்க வேலைக்காரர் இருந்தாங்க, நல்ல படுக்கை இருந்தது, நல்ல உடை இருந்தது, நல்ல ஆகாரம் இருந்தது, எல்லா விதமான வசதியும் இருந்தது. ஏன் சொத்தை பிரித்து கொடு அப்படிங்கும்போது ரொம்ப நீடிய பொறுமையாக தகப்பனார் என்ன சொன்னார், வேணாம்ப்பா கெட்டு போயிடுவார், நம்ம கூட இருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், பிரித்து கொடுத்துட்டார். கடைசியில் போய் என்ன பண்ணி திங்கிறத விட்டு தின்பதற்கு ஆசையாக இருந்தால் நான் அதை கூட அவன் ஒருத்தனும் கொடுக்கலாம். வாழ்க்கையை நான் கடைசி அடிமட்டத்துக்கு போயிட்டான். அப்புறம் மனம் திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவன் பட்ட அவஸ்தைகள் அவனுக்கு உண்டு. அது மாதிரி நீங்கள் என்ன வேணால் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கலான்னு நினைக்காதீங்க. உங்களுடைய அழிவு உங்கள் கையிலே. நீங்கள் பட்ட அவஸ்தைகள் என்னாச்சு? 3 நாளில் காணாமலுக்கு போக வேண்டியது 40 நாள் சுற்றி வந்தான், அப்பயும் அறிவு வரல. ஆண்டவரை தேட வேண்டும் என்ற உணர்வுள்ள இருதயம் இல்லை. அப்போ அங்கே இருந்த தேவனுக்கு பயந்து ஆண்டவரே நாங்கள் செய்த தவறு தான், எங்களை மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, இப்படி சுற்றுறாங்க அப்படின்னா அவங்களும் சேர்ந்து தான் சுற்ற வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து அதேரியப்பட்டு ஆண்டவர் நாங்கள் தான் ஜெபம் பண்ணுவேன், எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மேக்ரோ சீனரி. அதுக்காக தான் அவங்க என்ன ஒரு 3 நிலைக்கு போகிறாங்கன்னா, கர்த்தருடைய சித்தமே நிறைவேறட்டும், நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும், உண்மையும் உத்தமமாக இருந்தார்கள். அதில் குறிப்பானவர்கள் யார்? ஜாஷுவாவும் காலேபும் மிகவும் தேவனுக்கு பயந்து நடந்தார்கள். அதே மக்களுக்கு அவர்களை அவர் தலைவனாக்கினார். உங்களை சுற்றியுள்ளவர்கள் எப்படி வேணால் இருக்கலாம், இந்த மாதிரி கொலைகாரனாக இருக்கலாம், கொலைகாரனை சுற்றி இருக்கிற கொடூரமானவர்கள் எப்படி இருப்பாங்க, அப்படி தான் இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த வில்லியம் பூத்துக்கிறவர், ஜான் ஹெச் ஸ்டார்கே நெவர் ஹேட் அ ப்ரேயிங் மதர். ஒரு நல்ல ஜெபிக்கக்கூடிய தாய் அவனுக்கு இல்லை. பிள்ளைகளை ஒரு தாய் ஜெபித்து வளர்த்தால் எப்படி இருக்கும்? அவருடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் அற்புதமாக இருக்கும். அவர்கள் கனி தரும் திராட்சை செடியை போல் இருப்பார்கள். நாம் பிள்ளைகளை ஜெபித்து வளர்க்கவில்லை என்றால் உங்கள் இஷ்டத்துக்கு விட்டால் எப்படி இருக்கும்? 8:30 மணிக்கு தூங்கி எழுந்திப்பீங்க, 10 மணிக்கு பல் தேய்ப்பீங்க, 12 மணிக்கு திம்பீங்க, இப்படி தான் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சூரியன் உதிப்பதற்கு முன்பே எழுந்திருந்து ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இல்லை என்றால் நிச்சயமான தோல்வி உங்களுக்கு காத்திருக்கிறது. இது கடுமையான எச்சரிக்கை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில்ட்ரன் ஹேவ் ரைட்ஸ். உங்களுக்குன்னு உரிமைகள் இருக்குது. நீங்கள் விளையாடலாம், மன மகிழ்ச்சியாக இருக்கலாம். இளமை பருவத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நல்லா சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோடு பேசணும். நான் போய் உங்களை மாதிரி விளையாட முடியாது, உங்களை மாதிரி அரட்டை அடிக்க முடியாது. அந்தந்த வயதிற்குரிய பருவம் உங்களுக்கு யூ ஹேவ் த ரைட்ஸ், பட் தே ஆல்சோ ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. சாமுவேல் எப்படி இருந்தான்? சாமுவேல் வாழ்ந்த சபை எப்படி இருந்தது? யோசனை பண்ணி பாருங்கள். ஏலியினுடைய பிள்ளைகள் 2 பேர், ஓப்னி அண்ட் பினேகாஸ், சர்ச்சில் விபசாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பெண்களோடு தகாததை நடப்பித்தார்கள். பெண்களோடு தகாததை நடப்பித்தார்னா என்ன அர்த்தம்? அந்த பெண்கள் தகாத விதமாக இருந்தார்கள். 2மே ஒன்று தான். சபையே சீரழிந்த சபைன்னு அர்த்தம். ஆண்களும் சரியில்லை, பெண்களும் சரியில்லை, அதை தட்டி கேட்க வேண்டிய பெற்றோர்களும் சரியில்லை. இந்த மாதிரி கொடூரமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த ஜெபிக்கும் தாயை உடைய சாமுவேல் எப்படி இருந்தான்? தேவனுக்கு பயப்படுகிறவனாக வளர்ந்தான். தேவன் நேரடியாக அவனோடு கூட பேசுகிறான். இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? அவன் தான் இஸ்ரவேலின் ராஜாவையே அபிஷேகம் பண்ணுகிறான், 2வது ராஜாவையே அபிஷேகம் பண்ணுகிறான். பார்த்தீங்களா? ஜெபிக்கும் தாய் இருக்கிற இடத்துல பிள்ளைகள் மிகப்பெரிய உயரத்துக்கு போவார்கள் அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் தேர் ஃபோர்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு ஒபே.
உங்களுடைய மிக முக்கியமான முதன்மையான கடமை என்னென்னா கீழ்ப்படிவது. சொன்னது கீழ்ப்படிவது. 5:30 மணி to 6 மணிக்குள்ளே நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கான பாடல்களை போட வேண்டும். தேவனை துதிக்க வேண்டும். என்னைக்காவது செஞ்சுருக்கீங்களா? எத்தனை நாள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. யோனாட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ போய் சொல், அவ்வளோதான். நான் சொல்லிட்டேன். நான் சொல்லாமல் இருந்தேன்னா பாவம் எனக்கு. நான் சொல்லியே நீங்கள் கேட்கலைன்னா பாவம் உங்களுக்கு. தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு பயந்து நடங்கன்னா நீங்கள் நடங்க. இல்லைன்னா அதற்குரிய காரியங்கள் உங்களுக்கு வரும். They are to obey in everything and not simply in those things that please themselves. உங்களுக்கு பிடிச்ச காரியங்களில் மட்டும் நான் சொல்கிறது இல்லை. போய் சிப்ஸு பாக்கெட் வாங்கிட்டு வானா உடனே போய் வாங்கிட்டு வந்துடும் இல்லையா? மற்றொரு வேலையை சொன்னால் என்ன செய்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்கள். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். எல்லாவற்றிலும் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். Will their parents ever ask them to do something that is wrong? உங்களுடைய பெற்றோர்களாகிய நாங்கள் என்றைக்காவது தவறான காரியத்தை செய்யும்படி உங்களை சொல்வோமா? ஒரு கெட்ட பையனுடைய கெட்ட பிள்ளைகளுடைய தாய் கூட ஏன்டா இப்படிலாம் செய்கிறதெல்லாம் செய்யாதடா அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு கொலைகாரனுடைய தாயும் கூட அதைத்தான் சொல்கிறார். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தவறான காரியங்களை பெற்றோர்கள் சொல்ல மாட்டார்கள். Not if the parents are submitted to the Lord and to each other. அப்போ தேவனுக்கு பயந்து நடக்கிற பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருப்பார்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அவர்கள் பிள்ளைகளுக்கு நலமானதைத்தான் சொல்வார்கள். Children who do not learn to obey their parents are not likely to grow up in obeying any authority. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை கற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் எந்த அதிகாரிக்கும் கீழ்ப்படிய மாட்டார்கள். முரட்டாட்டம் செய்பவர்களாக இருப்பார்கள். சமுதாயத்தினாலே ஒதுக்கப்படுகிறவர்கள் இருப்பார்கள். சமுதாயம் அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சமுதாயத்திற்கு அவர்களை பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போவார்கள். They will defy their teachers, the police, the employers and anyone else who tries to exercise authority over them. அவர்கள் ஆசிரியர்கள் சொல்வதையும் கேட்க மாட்டார்கள். காவல்துறையினர் சொல்வதையும் கேட்க மாட்டார்கள். அவர்களை வேலைக்கு வைத்திருக்கிற உரிமையாளர்கள் சொல்வதையும் கேட்க மாட்டார்கள். அவர்களை எந்த அதிகாரம் அவர்கள் மேல் செலுத்துகிற யாருக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். தான் தோன்றித்தனமாக திரிவார்கள். The breakdown in authority in our society reflects the breakdown of the authority in the home. நம்முடைய சமுதாயத்திலே இப்படி முரட்டாட்டமான மக்கள் இருப்பதற்கு காரணம் என்னென்னா, குடும்பத்திலே சரியான பெற்றோர்கள் இல்லை என்று பொருள். ஒரு தகப்பன் என்ன பண்ணுறாரு? சாயங்காலம் போய் குடிச்சிட்டு வரணும், நைட்டு 12 மணி வரைக்கும். ஒரு அம்மா என்ன பண்ணும்? சாயங்காலம் ஆனால் ஊராக தெரிஞ்சு வீடு வீடாக போய், பவுல் சொன்னார்ல, வீடு வீடாக தெரிய பழகுவார்கள்னு. அது மாதிரி வீடு வீடாக போய் அரட்டை அடிச்சுட்டு, அன்றைக்கி பார்க்குறேன் 12 மணி வரைக்கும் கிளப்பில் லேடிஸ் உட்காந்துருக்காங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பார்கள்? யோசனை பண்ணி பாருங்கள். பிள்ளைகளை வேலைக்காரர்களை வச்சா வளர்க்க முடியும்? இது மாதிரி உள்ள பெற்றோர்கள் இருக்கிற இடத்துல அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? அந்த பிள்ளைகள் தான் எதிர்கால சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். யோசனை பண்ணி பாருங்கள், எப்படி சமுதாயம் அமையும்? அப்போ நீங்கள் மரியாதையாக பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். பெற்றோர் ஏதாவது இது வரைக்கும் உங்களுக்கு என்ன வச்சு 17 வயசு முடிஞ்சு போச்சா? 17 வயசில் ஏதாவது தவறான காரியத்தை செய்ய சொல்லியிருக்காங்களா? உடனே ஏதாவது தவறான காரியத்தை செய்ய சொல்லியிருக்காங்களா? உங்களை ஏதாவது தவறான இடத்துக்கு உங்களை கொண்டு போவாங்களா? அல்லது உங்களை தவறான காரியங்களை உங்களுக்கு வாழ்க்கையில் இவங்களுக்கெல்லாம் இதை செஞ்சால் தான் சரியாக வரும் அப்படின்னு ஒரு கெட்ட காரியத்தை, உங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கும் காரியத்தை செய்வாங்களா? அதான் இயேசு என்ன சொன்னார்? உங்களில் எவனாவது பொல்லாதவர்களாகிய நீங்கள், உங்களுடைய பிள்ளை யாராவது அப்பத்தை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? மீனை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, உங்களுடைய பரமபிதா அப்படி போய் செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழ்ப்படியும் பிள்ளையுடன் கர்த்தர் பேசுவாரே, ஜெபிக்கும் சின்ன உள்ளம் அதை கர்த்தர் மாற்றினாரே. சின்ன பிள்ளை சாமுவேல் படுத்து தூங்கும் போது பெயரை சொல்லி கூப்பிட்ட கர்த்தர் சத்தம் கேட்டான். நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் தேவன் உங்களோடு கூட பேசுவார். எந்த தேவன் உங்களோடு கூட பேசுவார்? வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை படைத்து ஒருவரே எல்லாவற்றையும் முடித்தவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் பக்கத்திலே அவர் நிற்பார்.
உங்களை சுற்றி அவருடைய தூதர்கள் பாளையம் இறங்குவார்கள். ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. அப்பேற்பட்ட தேவன் உங்களோடு கூட பேசுவார். கீழ்ப்படிதலோடு இருங்கள். நாளையிலேருந்து கட்டாயம் 6 மணிக்கு எந்திக்கிறோம். ஓகே, இது ரொம்ப முக்கியம், தேவனுக்கு பிரியமானது. இன்றைக்கி வசனம் என்ன சொல்லுது? திரும்ப அந்த வசனத்தை படிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு பிரியமானதை செய்வார். ட்ரா நியர் டு மீ, ஐ வில் ட்ரா நியர் டு யூ. என் அருகே வாருங்கள், நான் உங்கள் அருகே வருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். How is children's obedience to parents significant in regard to their eventual obedience to God? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் கீழ்ப்படிவது, அதை தொடர்ந்து அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதிலே எவ்விதமாக போய் முடியும் என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தால் தான் தேவனுக்கு கீழ்ப்படிவீர்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டீர்கள். பெற்றோருக்கு மரியாதை கொடுக்க தெரியலைன்னா தேவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீர்கள். இறுதியிலே ஆசீர்வாதம் எங்கே இருந்து வரும்? நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவன் உங்களை உயர்த்தவில்லையா என்று பாருங்கள். சும்மா சாதாரணமானலாம் கிடையாது, கடுமையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். எப்பொழுது? கீழ்ப்படிதல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது மிக கடுமையான ஆசீர்வாதங்களினாலே உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். திரும்ப சொல்கிறாரு, நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்கு பயந்து நட, கர்த்தருக்கு காத்திரு,